Hello students, welcome to Shiny Max 11ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ் காண்பவைகளை பட்டியல் முறையில் எழுதுக. நம்ம இப்போ பட்டியல் முறையில் எழுதணும், அதாவது கம்மா போட்டு எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். x belongs to capital N such that x square less than 121 மற்றும் x ஒரு பகா எண்ணாகும். ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்து எழுதிக்கிறேன். x square less than 121. 121 எதோட வர்க்கம்? 11ஓட வர்க்கம். 11 ஸ்கொயரோட மதிப்பு தான் 121. இப்போ எக்ஸ் தான் தேவை, அதனால 11 எடுத்துக்கலாம். அதுலேயும் இங்கே அடியில் கோடு இல்லை, அதாவது லெஸ் தேன் ஈக்குவல் டு இந்த மாதிரி அடியில் கோடு இருந்தால் மட்டும்தான் 11 எடுத்துக்கணும். அப்போ 11க்கு முன்னாடி என்ன வரும்? 10. எதை எடுத்துக்கணும்னா 11க்கு முன்னாடி வரக்கூடிய 10 எடுத்துக்கணும். இப்போ எங்கே முடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் தொடங்குறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என் அப்படின்னா இஎல்என். இஎல்என் 1லேருந்தே தொடங்கும். இந்த மாதிரி இஎல்என் 1லேருந்து தொடங்குறதுனால நம்மளும் 1லேருந்து தொடங்கணும். இப்போ 1லேருந்து 10 வரைக்கும், அதுக்கும் கண்டிஷன். எக்ஸ் ஒரு பகா எண்ணாகும், அதாவது 1லேருந்து 10க்குள்ளே இருக்கக்கூடிய பகா எண்ணு தான் நம்மளோட ஆன்சர். அப்போ எழுதிக்கலாம். ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், கணத்துக்கான பிராக்கெட். 1க்கும் 10க்கும் இடையில இருக்கக்கூடிய பகா எண் 2, 3, 5, 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது பகா எண் அப்படின்னா வெறும் 2 வாய்ப்பாடில் தான் வரும். 2 1லையும் 2ஆம் வாய்ப்பாட்லையும் வரும். 3 அப்படிதான், 1லையும் 3லையும். 5, 7 அப்படிதான். இதே இது 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடு, அதாவது 4 எடுத்துக்கலாம். 4 1ல் வரும், 2ல் வரும், 4ல் வரும். 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடில் வந்துன்னா அது பகு எண். 2 வாய்ப்பாடில் வந்துன்னா அதுதான் பகா எண். புரியுதுல உங்களுக்கு? இப்போ இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் x - 1 இன்டூ எக்ஸ் கூட்டல் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் - 1 = 0 எனும் சமன்பாட்டின் மிகை மூலங்களின் கணம். அதாவது நம்ம இங்கே எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். மிகை மூலங்கள் அப்படின்னா ப்ளஸ் மதிப்பு. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டு அதில் ப்ளஸ் மதிப்பை தான் நம்மளோட ஆன்சராக எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் இது அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். x - 1 இன்டூ எக்ஸ் கூட்டல் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் - 1 = 0. இனி தனித்தனியாக 0க்கு கூட சமப்படுத்த போகிறேன். முதல் x - 1 அந்த சைடு 0. ஓகே, எக்ஸ் வச்சுக்கலாம். -1 அங்கே போச்சுன்னா +1. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்த எக்ஸ் கூட்டல் 1 அந்த சைடு 0. எக்ஸு +1 அங்கே போச்சுன்னா -1. இனி இதை சால்வ் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் - 1 அந்த சைடு 0. எக்ஸ் ஸ்கொயர் எங்கே வச்சுக்கலாம். -1 அங்கே போச்சுன்னா +1. எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அங்கே 1 இருக்குது, ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட்டாக மாறும். இனி ரூட்லேருந்து வெளியே எடுக்கலாம். பாருங்கள், ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படி எழுதணும். 1 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 1 தான். சரிங்களா? இங்கே எக்ஸோட மதிப்பு ப்ளஸ்லேயும் கிடைக்குது, மைனஸ்லேயும் கிடைக்குது. ஆன்சர் எழுதிக்கலாம். ஏ = கணத்துக்கான பிராக்கெட். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு +1 கிடைக்குது, -1 கிடைக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் மிகை மூலங்கள் கேட்டனால ப்ளஸ் மதிப்பை மட்டும் தான் எடுக்கணும். அப்போ +1 தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தந்திருக்கதை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ = x belongs to capital N such that 4x கூட்டல் 9 less than 52. இப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, எழுதிக்கலாம். 4x அப்புறம் லெஸ் தேன் இந்த சைடு 52 +9 அங்கே போச்சுன்னா -9. அப்புறமாட்டு 4x லெஸ் தேன் 52லேருந்து 9 கழிச்சா 43. இனி எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கலாம். லெஸ் தேன் இந்த சைடு 43 பெருக்கல் இருக்கக்கூடிய 4 இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறும். ஓகேங்களா? இனி எக்ஸ் லெஸ் தேன் 43 4ஆல் வகுக்க போகிறேன். வகுக்கலாம். 43 4 43ல் 4 10 வாட்டி இருக்குது, பெருக்குனா 40 கழிச்சா 3. இனி 3 4 வரைக்கும் சின்ன நம்பர், அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கலாம். 30ல் 4 7 வாட்டி இருக்குது, 7 4 28 கழிச்சா 2. இப்போ ஈவு என்ன கிடைக்குது? 10.7. அதை எழுதிக்கலாமா? 10.7. நான் என்ன சொல்லி தந்திருக்கேன்? அடியில் கோடு இல்லை, அப்போ 10.7 எடுத்துக்க கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன வரும்? 10 தான் எடுத்துக்கணும். அதாவது எண் கோடில் 10க்கு அடுத்ததான் புள்ளி வச்ச நம்பர் வரும். பாருங்கள், 10.1 10.2 இந்த மாதிரி 10.7. சரிங்களா? அடியில் கோடு இல்லை, அதில் 10.7 எடுத்துக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன வரும்? 10 எடுத்துக்கலாம். இப்போ எங்கே முடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டோம். தொடங்குறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என்னா இஎல்என். இஎல்என் 1லேருந்தே தொடங்கும். அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் எழுதிக்கணும். எழுதிக்கலாமா? ஏ = நம்மளோட ஆன்சர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஃபோர்த்து சப்டிவிஷன் நான் ஃபஸ்ட்டு தந்திருக்கதை ஏ அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஏ = x such that
எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் கூட்டல் 2 இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் இன்ட்டு -2. இங்கே -2 ஏன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுக்கு பதில் -2 பிரதியிடும் போது -2 + 2 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். டிவைடருக்கு கீழே 0 வரக்கூடாது சரிங்களா, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை மட்டும் நான் சால்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே மேலே என்னது இருக்குது எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு இங்கே 3. இப்போ வகுத்தலில் இருக்கக்கூடிய எக்ஸ் கூட்டல் 2 அந்த சைடு போகும்போது பெருக்கலாக போகும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும் எக்ஸ் கூட்டல் 2 சரிங்களா. இனி எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு உள்ளே கொண்டு பெருக்குங்க 3ஐயும் எக்ஸையும் பெருக்குன்னா 3x கூட்டல் இனி 3 2 6. அப்புறம் எக்ஸை ஒரு சைடு வச்சுக்கலாம். இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸை நான் இந்த சைடு வைக்கிறேன். ப்ளஸ் 3x இங்கே வந்துன்னா -3x. இனி இங்கே 6 இருக்குது, -4 அங்கே போச்சுன்னா +4. அப்புறம் எக்ஸை முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும். 3ல் இருந்து 1 கழிச்சா 2. பெரிய நம்பர் என்னது 3, அப்போ அதோட குறியீடு மைனஸ். 2ல எக்ஸ் இருக்கனால எக்ஸை ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10. அப்புறம் எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அங்கே என்னது இருக்குது 10. -2 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இங்கே வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறும். அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணுங்க. 2ஆவை எப்படி கேன்சல் ஆகும், O 2 2 I 2 10. கீழே மைனஸ் இருக்குது, மேலே 5 இருக்குது. அப்போது எக்ஸோட மதிப்பு என்னது -5. அப்போ எழுதிடலாமா A is equal to வெறும் -5 மட்டும் எழுதிருங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.